ஹலோ வணக்கம். வாங்க நாம் இப்போ பன்னீர் தயாரித்து அதில் பன்னீர் அல்வாவும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செய்ய போகிறேங்க. இப்போ பன்னீர் தயாரிக்கிறத மட்டும் நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், அதுக்கு 2 லிட்டர் பால் நான் அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கவும் லெமன் நான் 3 லெமன் எடுத்து வச்சுருக்கேங்க. அது பன்னீர் ஆகிறது வரை எவ்வளவு லெமன் தேவையோ அதை ஒவ்வொரு மூடியாக நாம் பிழிஞ்சு பார்த்துட்டே இருக்கணுங்க. நமக்கு பன்னீர் ஆனதுமே லெமன் பிழிகிறத கட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஒயிட் கிளாத்தில் வடிகட்டி எடுத்துடணுங்க. பாதியை வெயிட் வச்சு பன்னீர் ஆகிறதுக்காக வச்சிடுறேன். மீதி அல்வா செய்கிறதுக்கு மட்டும் அதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து செய்ய போகிறேங்க. இப்போ நம்ம பன்னீர் தயாரித்தாச்சு. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நம்ம குருமா செய்யும்போது இந்த தண்ணி சேர்த்துக்கலாம். சப்பாத்தி மாவு பிசையும்போது இந்த தண்ணியை எடுத்து பிசைஞ்சுக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலாவும் பன்னீர் அல்வாவும் நான் ஒரு நாள் வீடியோ போடுறேங்க. இப்போ பன்னீர் தயாரிக்கிறத நாம் பார்த்தாச்சு. இது பாருங்கள், அல்வா செய்கிறதுக்காக எடுத்திருக்கேன். பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு அதை நான் ஒரு வெயிட் வச்சுருக்கேங்க. அந்த கிளாத்தோடவே வச்சிடணும். வச்சு மேலே நல்ல வெயிட்டாக வச்சிங்கன்னா அது நல்லா க்யூப்ஸாக வருங்க. பாருங்கள், பன்னீர் பட்டர் மசாலா ஒரு நாள் நான் வீடியோ எப்படி செய்கிறதுன்னு போடுறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிற பன்னீர் நல்ல அருமையான டேஸ்ட்டோடு இருக்குங்க. நான் ஒரு நாள் பன்னீர் அல்வா, பன்னீர் ஜாமுன், பன்னீர் பட்டர் மசாலா 3 வீடியோவும் போடுறேங்க. கொத்தமல்லி அலங்கரிச்சிட்டு கஸ்தூரி மேத்தி சேர்த்து இறக்கி பரிமாற வேண்டியதாங்க. நம்ம கடையில் வாங்குறத விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.